ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜயா இருந்துட்டு பார்வதி கிட்ட போயிட்டு தன்னோட தனிமையான கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்வதி இருந்துட்டு விஜயா கிட்ட, இங்கே பாரு விஜயா, நான் சொல்கிறேன்னு நல்லா தப்பாக நினைக்காத. மீனாவை நீ மருமகளை ஏற்றுக்கிட்டனா கண்டிப்பாக உன்னோட குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீ அதை மட்டும் செஞ்சு பாரு, கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜயா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணதெல்லாம் யோசிக்கிறாங்க. நம்ம எவ்வளோதான் திட்டினாலும் செஞ்சாலும் நம்மளுக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறா. அவளை போய் நம்ம மருமகளை ஏற்றுக்காம போயிட்டோமே, இவ்வளோ நல்ல மருமகளை விட்டுட்டு நம்ம பணத்துக்காக இப்படி அலைஞ்சோமே, தனிமையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சோம். நம்ம மீனாவை மருமகளை ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்ம அதாவது விஜயா மனசில் வருது. அதுக்கப்புறம் என்ன, சரி பார்வதி, நான் வீட்டுக்கு போகிறேன், அவர் தனியாக இருப்பார், அவர் தனியாக இருந்தாலும் அவருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும், நான் கிளம்புறேன் பார்வதி, சரி விஜயா, நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு அதாவது அவங்களோட வேலையாக வெளியே போகிறாங்க. போன உடனே அங்கே ஒரு இடத்துல நம்ம அதாவது மீனா சொன்ன அந்த சாமியாரும் நம்ம ரோகிணியும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சாமியார் சொன்னது அதாவது எல்லாமே பொய்யா, மீனாவை வீட்டை விட்டு வெளியே போக வைக்கிறதுக்காக தான், இல்லை இது எல்லாமே ரோகிணி பண்ணியிருக்கா, கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே தகுதிபடி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியா அந்த சாமியாரையும் ஃபோட்டோ பிடிச்சி நம்ம விஜயா கிட்ட போகிறாங்க. விஜய் கிட்ட போன உடனே, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஆண்டி, எதுக்காக நீங்கள் யாரோ வீட்டுக்கு வந்து இப்படி மீனாவை வெளியே போக சொன்னாங்கன்னா மீனாவை நீங்க கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்பிடுவீங்களா? அவங்க எல்லாமே ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க, அது கூட உங்களுக்கு தெரியாம மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, என்ன ஸ்ருதி, வந்த உடனே நீ பாட்டுக்கு லபோன்னு கத்திக்கிட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க ஆண்டி, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரோகிணி தான் மீனாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பாருங்க, நான் இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட் வேலையா வெளியே போயிருந்தேன். அப்பதான் இவங்க 2 பேருமே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். இங்க பாருங்க, அவங்க அதாவது இந்த வீட்டில் எந்த மருமகளும் இருக்கக்கூடாது, தான் அந்த வீட்டில் இல்லாததுனால அந்த வீட்டில் எந்த ஒரு மருமகளும் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட உங்களுக்கு புரியாமல் இப்படி மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, மீனா ரொம்ப பாவம், நீங்கள் மீனாவை போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நம்ம விஜயா கிட்டே சொல்லவும், விஜயா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயாவும் நடந்ததெல்லாம் ரியலைஸ் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம மீனா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு விஜயாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அத்தை வாங்க அத்தை, என்னத்தை திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா, நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படியெல்லாம் இல்லை அத்தை, நீங்கள் என்னோட வீட்டுக்கெல்லாம் வரமாட்டீங்க, அதனால தான் அத்தை கேட்டேன். அப்புறம் நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, வாங்க சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்கும். நல்லா இருக்கேன். இங்கே பாருடி, நான் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னா நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்துடுவியா, நீ இப்போ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, என்னால் மாமாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும்னு நீங்கள் தானே அத்தை பயப்பட்டீங்க, அதனால தான் அத்தை நான் வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்லர்காரி தான் உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்க அத்தை, அவ எவ்வளோ பெரிய கிரிமினல்னு இப்போயே புரிஞ்சுக்கோங்க அத்தை, கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டீங்கள, நான் வீட்டுக்கு வரேன் அத்தை, நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும், நீங்கள் சாப்பிட்டு போயிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே மீனா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயா இருந்துட்டு, சரி மீனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு மீனா கிட்ட, என்னடி உன்னோட மாமியாரே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடி, இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது, அதெல்லாம் யோசிச்சாவே எனக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது, என்னடி நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மீனா வந்துட்டு, மா எனக்கு ஒன்றும் புரியலம்மா, அத்தை என்ன பார்க்க என் வீட்டுக்கு வந்து அதுவும் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போகிறாங்க, இது கேட்டாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதை முதல்ல அவர்கிட்ட சொல்லணுமா, முதல்ல இருங்க அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்துக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும், முத்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, என்ன மீனா சொல்கிற, அம்மாவும் உன்னோட வீட்டுக்கு வந்தாங்களா, வீட்டுக்கு வந்து உன்னையும் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போனாங்களா, என்னால் இதை நம்பவே முடியல மீனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இங்கே பாருங்க
பாருங்க என்னால் இப்போ கூட நம்பவே முடியல. அத்தை வந்து என்னை கூப்பிட்டுட்டு போனது எல்லாம் கனவு மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஒருவேளை நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் மம்மி அதாவது உங்கள் அம்மா ஏதாவது மாற்றி பேசிடுவாங்களோ, என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு திரும்பவும் பேசவும், என்ன மீனா என் அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, நானும் வீட்டுக்கு வந்துடுறேன் சீக்கிரமா அப்படின்னு நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடி உங்கள் மாமியார் வந்து கூப்பிட்டதுமே அதாவது பரபரன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, என்னோட மாமியார் என் கூட பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்களே வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பயங்கர சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த விஷயமும் ரோகிணிக்கு தெரிய வருது. ரோகிணிக்கு தெரிஞ்ச உடனே இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு ரொம்பவே கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயா இருந்துட்டு பார்லர்காரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது ரோகிணிக்கு கால் பண்ணுவோம். ரோகிணி அதிசயமாக ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன அத்தை கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, அத்தை சொல்லுங்க அத்தை, நான் வீட்டுக்கு வந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி உன்னோட திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. ஒரு சாமியாரை ரெடி பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிற மருமகள் எல்லாம் துரத்து விடலான்னு தான் நான் நினச்சேன். அது மட்டும் நடக்கவே நடக்காதடி. கண்டிப்பாக என்னோட வீட்டு 2 மருமகளையும் நான் கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் உட்கார வைப்பேன்டி. இனிமேல் ஏதாச்சும் பண்ணனா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இனிமேல் எங்கள் வீட்டு விஷயத்தில் ஏதாவது தலையிட்ட உனக்கு அவ்வளோதான் மரியாதை, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம மீனாக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எனக்காக ரோகிணி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கவும், எங்கள் பாரடி இனிமேல் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையாச்சும் நீ டார்ச்சர் பண்ண உன்னை சும்மாவே விட மாட்டேன், முதல்ல ஃபோனை வையடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக உள்ளே வராங்க. அத்தை எனக்காக ரோகிணி கிட்ட நீங்கள் சண்டை போட்டிங்களா அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது விஜயா இருந்துட்டு, இங்க பாரு நான் ஏதோ தெரியாமல் உன்னை தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், அத்தை நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா அத்தை, அப்படி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அத்தை, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டதே அதுவே எனக்கு போதும் அத்தை அப்படின்னு சொல்லவும், நம்ம அண்ணாமலை அப்போ தான் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம மீனா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா, மீனா எப்போ வந்த மீனா, நீ இல்லாமல் இந்த வீடாகவே இல்லை தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுவோம். மாமா அத்தையே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அத்தை மாமா, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன விஜயா மீனா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது விஜயா இருந்துட்டு, ஆமாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா, அந்த பார்லர்காரி தான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணி அந்த சாமியாரை வர வச்சு ஒரு பொய்யான ஏற்பாடை பண்ணியிருக்கான். இதெல்லாம் நம்பிக்கிட்டு நான் இவளை ரொம்ப தப்பா பேசிட்டேன், அது ரொம்ப தப்பு தானங்க, அதனாலதான் நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவும் வந்துடுறாங்க. முத்து வந்த உடனே நம்ம மீனா வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு மீனா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு நம்ம மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு மீனாவையும் முத்துவையும் தன்னோட மகளாவும் மருமகளாவும் ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.